ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भक्ष्यदेशरारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द शिवाचार्य गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमः प्रायेष भद्रेषु नित्यं भावदस्यव्या भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भक्तिनैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। हरे कृष्ण படிங்க। निमित्तानि अत्यरिष्टानि काले तु निगते नृणाम् लोभाद्य धर्म प्रकृतिं दृष्ट्वा वाचानुजं नृपः। படிங்க மாதாஜி। ஆமா 5 பரம் 5 14.5 14 4 கேட்டீங்களா? எழுதா படிங்க ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொதுமக்களும் நாளடைவில் பேராசை, கோபம், கர்வம் போன்றவர்களுக்கு வளர்க்கப்பட்டு விட்டனர். இந்த சவணங்களில் எல்லாம் கவனித்த யுதிஷ்ட மகாராஜன் அவரது இளைய சகோதரிடம் பின்வருமாறு கூறினார். ஒருவரே, சிறந்த பக்திமானாகிய யுதிஷ்ட மகாராஜன் பேராசை, கோபம், மதப்பற்றின்மை மற்றும் வஞ்சகம் போன்ற கொடிய அறிகுறிகள் மனித சமூகத்தில் பெருக்கிவிட்டதை கண்டு உடனே அமைதி குலைந்தவரானார். இழிவடைந்த சமூகத்தில் காணப்படும் இந்த அறிகுறிகளை அக்காலத்திய மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பது இக்கூற்றிலிருந்து தெளிவாகிறது. சந்தை சத்துருகள் நிறைந்த கலியுகம் ஆரம்பமானதும் இவற்றையெல்லாம் அனுபவித்தவர்கள் திகைப்படைந்தனர். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னும் படிக்கிறதுக்கு இல்லை போதும் வீட்டில் கொடுங்க. நேரம் தான் சொல்கிறேன் திருப்பி. ஓகே. ஸோ கிருஷ்ணா யூசேஜ் புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கலியுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சிருச்சு. Inhuman symptoms: greed, anger, irreligiosity, hypocrisy, rampant in society. Okay. அடுத்து படிக்கலாம். அப்புறம் நீங்கள் படிங்க. வெயிட் கொடுப்பேன். युधिष्ठिवाच सम्प्रेषितो द्वारकायां विष्णुर्बन्धो दिदृक्षया ज्ञातुं च पुण्यश्लोकस्य कृष्णस्य च विशेषितम्। Brother Bhimasena, he sent Arjuna to Dwarka to meet his friends and to learn from the personality of God and Krishna of his program of God. நான் அர்ஜுனன் அனுப்பிச்சிருக்கேன் துவாராக்கு. கிருஷ்ணனுடைய பிளான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஹரிகரன் பிரபு அடுத்த ஸ்லோகம். கதா சப்தாதுனா மாசா
भीमसेनाथवानुजा नायाति कश्चन हेतो नाहं वेदेदमञ्जसा पढ़िए प्रभु. हाँ 7 மாசம் ஆயிடுச்சுன்னு வரலன்றார். ஒரு நாள் 2 நாளே ஃபோன் அடிச்சு கேட்பேன், எங்கே போகிறீங்க என்ன ஆச்சு, 7 மாதம் ஆச்சுன்னு வரலேன்னு யோசிக்கிறார். ஓகே 8 இப்போ பண்ணிக்கிட்டு மலையாளம். அபி தேவா தேவர்ஷிணா ஆதிஷ்டா காலோயம் பஸ்திதா நிராத்மனோந்தம் ஆக்ரீடம் பகவான் முத்திஸ்ருஷ்யதி. படிங்க பிரபு. தேவரிஷி நாரதர் சுட்டிக்காட்டியது போல் அவரது மண்ணுலக லீலைகளை அவர் முடித்துக் கொள்ள போகிறாரா? அந்த நேரம் வந்துவிட்டதா? நாம் பன்முறை விளக்கி இருப்பது போல் பரமேஸ்வரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பல வெளிவாக்கங்கள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் சமசக்தி உடையவர்கள் என்ற போதிலும் அவர்கள் வெவ்வேறு கடமைகளை செய்கின்றனர். பகவான் கூறிய வெவ்வேறு வாக்கியங்கள் பகவத்கீதையில் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வெளிவாக்கங்களுக்கு அல்லது வெளிவாக்கங்களின் அங்கங்களுக்கு உரியவை ஆகும். உதாரணமாக கீதையில் பகவான் கூறுகிறார், போன்றதே எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலை குறைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். பகவத்கீதை 4:7. பக்தரை பக்தரை காத்து தீயவரை அழித்து மதக் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக யுகத்தோறும் நான் அவதரிக்கிறேன். பகவத்கீதை 4:8. நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் மனிதர்களும் வழித்தவறி சென்றுவிடும். நானும் தேவையற்ற ஜனத்தொகை உண்டாக்குவதற்கு காரணமாகி புலனறிவுள்ள ஜீவன்களின் அமைதியை குறைத்தவன் ஆவேன். பகவத்கீதை 3:24. உயர்ந்த மனிதனின் செயல்களை எல்லாம் சாதாரண மனிதன் பின்பற்றுவான். தன் செயலால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. பகவத்கீதை 3:21. பகவானின் மேற்கொண்ட கூற்றுகள் அனைத்தும் சங்கர்ஷனர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் மற்றும் நாராயணரை போன்ற அவரது விரிவாக்கங்களுக்கு பொருத்தவனாக உள்ளன. இவர்கள் வெவ்வேறு உன்னத விரிவாக்கங்களாக தோன்றும் பகவானே ஆவார். இருப்பினும் ஸ்ரீ கிருஷ்ணராக பகவான் வெவ்வேறு நிலைகளில் உள்ள பக்தர்களுடன் வேறுபட்ட முறையில் உன்னதமான அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். நிறைய விதமாக வராரு கிருஷ்ணர். ஆனாலும் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் வந்து எதுக்காக பண்ணுறாரு, பக்தர்களுக்காக பண்ணுறாரு. ஓகே நிறைய இடத்துல வராரு. உயிரினங்கள் மத்தியில் மீன்ஸ் அனிமல்ஸ் மத்தியில் வராது, அக்யூட்டிஸ் மத்தியில் வராது, மனிதர்கள் மத்தியில் வராது, தேவர்கள் மத்தியில் வராது. ஓகே ஹரிபிரியா மதி படிங்க. எங்கேன்னு தெரியுதா? எனக்கு 864 crore. 64 crore. solar years in each and every universe, and all his transcendental castings are displayed in each and every universe in a routine school. But in that routine school, the functions of Lord Krishna, Lord Vasudeva, etc. are complex problems for the layman. There is no difference between the Lord's self and the Lord's transcendental body. The expansions execute differential activities. When the Lord, however, appears in his person as Lord Shri Krishna, his other plenary portions also join in him by his inconceivable potency called Yogamaya. And thus the Lord Krishna of Vrindavana is different from the Lord Krishna of Mathura or the Lord Krishna of Dwaraka. The Virat Rupa of Lord Krishna is also different from him
by his inconceivable potency. The Virat Rupa exhibited on the battlefield of Kurukshetra is the material conception of his form. Therefore, it should be understood that when Lord Krishna was apparently killed by the bow and arrow of the hunter, the Lord left his so-called material body in the material world. ஓகே மேடம். மாதாஜி தெரியுதா மாதாஜி? படிக்கிறீங்களா? எங்கன்னு தெரியுதா? ஏன்னா பகவான் சொல்லும் போது எல்லா விதமான அவதாரமும் உள்ளே வந்துடுறான். அரக்கனை கொல்ற போது வாசுதேவ கிருஷ்ணா தான் கொள்றாரு, விஷ்ணு தான் வந்து கொள்றாரு. பாய்ஷன் விஷத்தை குடிக்கும்போது சிவன் குடிக்கிறார். அவர் உடலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவர் உடலை விடுறாருன்னா என்ன, அவர் போயிடுவார், மற்ற அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போயிடுவார், அவ்வளோ. ஓகே, அதே மாதிரி அந்த வேலை நம்ப போட்டு இது பண்ணுவார்ல, அந்த வாலி வந்து ராமர் கொள்வார். அப்போ வாலிக்கு ஒரு சான்ஸு, அந்த இந்த கிருஷ்ண பேர் அவர் வந்து அம்பு போடுறாரு. கிருஷ்ணன் இறக்க மாட்டார். ஜன்ம கர்ம சமய தேவம் ஏவம் யோகித்தான். அதே மாதிரி அஜோபிஷன் அபியாத்மா பூத்தானாம் ஈஸ்வர அபிஷன். என்னுடைய பிறப்பு யாருக்குமே தெரியாது, திவ்யமானதுன்றார். அஜோபிஷன் அவ்யாத்மா பூத்தானாம் ஈஸ்வர அபிஷன். என்னுடைய பிறப்பு வந்து யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான திவ்யமானது அவர் பிறப்பு. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி கொல்ல முடியும்? கொல்லல. ஆக்சுவலாக கிருஷ்ணர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவர் அழுவார். எதுல? மகாபாரதம்லையா? எதுல காட்டுறாங்க? எதுல காட்டுறாங்க? அது எது காட்டுறாங்க? மீன்ஸ் யார் எடுத்தது, எங்க எதுவும் தெரியாம இருக்க முடியாதுல்ல. யாரும் இல்ல, அப்படி கிடையாது. அது கிடையாது. நம்ம யார் எடுத்தாலும் பார்க்கணும். நம்ம டிவோடிஸ் அப்படி எடுக்க மாட்டாங்க. கிருஷ்ணனோட இதயம், கிருஷ்ணனுடைய இதயம், கிருஷ்ணனுடைய மனது, கிருஷ்ணனோட உயிர், கிருஷ்ண உடல் எல்லாம் ஒண்ணுதான். கிருஷ்ணனுடைய நாமமும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இல்லைன்றான். கிருஷ்ணான்னு சொன்னாலே கிருஷ்ணா அங்கே இருக்கு, அதனால தான் நாமத்தில் சக்தி வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கிருஷ்ணனுடைய உடலை எப்படி தனியாக பிரிக்க முடியும்? உயிரில் இருக்கு. கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்சல்யூட், எல்லாமே ஒன்று. இங்கே தண்ணின்றோம் இல்லையா, தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி எடுத்து குடிச்சா தாகம் அடங்கும் இல்லையா? தண்ணின்னு சொன்னால் தாகம் அடிக்கிறமா? ஏன்னா தண்ணின்ற வார்த்தை வேற, தண்ணி வேற. ஆனால் கிருஷ்ணன்ற வார்த்தையும் கிருஷ்ணன் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையே ஒன்னா இருக்கும் போது அவருடைய இதயமோ எல்லாமே கிருஷ்ணா. ஓகே, இது மாயாவதி அப்படி இருக்கும். மாயாவதி பார்ப்போம். இந்த மாயாவதி கரெக்ட், இந்த மாயாவதி இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா வைஷ்ணவ பிளாஸ் கிடையாது, இது மாயாவதி அப்படி பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிறேன், நம்மளே புரிஞ்சுக்கிட்டா இருக்க மாட்டோம், நாமளே புரிஞ்சா இருக்க மாட்டோம் நம்ம. ஆமா, இதை பூமியில கரெக்ட். அதாவது மாயாவதி தான் அப்படி பண்ணுவாங்க. மாயாவதி என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்காருன்னு கிடையாது, கிருஷ்ணனுடைய உடலுக்குள்ள இருக்க அவர்கிட்ட சரணடைங்க. இது மாயாவதி சொல்றது. வைஷ்ணவாச்சார் அப்படி கிடையாது. வைஷ்ணவாச்சார் கிருஷ்ணனுடைய உடலே, ஏன் ஆன்மீகருடைய உடலே ஆன்மீகம்ன்றான். அவருடைய உடல் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா அவர் எப்பயுமே கௌரவத்தை நினைச்சதுனால உடல் ஆன்மீகமானது. அது குருஷு நரபதி. குரு வந்து சாதாரண மனுஷன் நினைச்சா புத்தி சரி கிடையாது அர்த்தம். நாரக்கி சகா, நரகம் தான் போவன்றான். ஓகே, அதனால குருவோட உடையிலே ஆன்மீகமாகும் போது
குருவுடைய பகவான் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. அவருடைய உடல் வந்து பௌதிகமே கிடையாது. நம்ம ஆன்மாவையே வெட்டு துண்டமாக போட முடியாது, வெட்டவே முடியாது ஆன்மாவை. நாரதருக்கு கத்திய சொருவம் இரண்யகசிபு, கத்தி இந்த சைடுலேருந்து அந்த சைடு. நாரதர் ஒன்றாக நாரதர் உடலே அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை எப்படி வெட்ட முடியும்? இது குழப்பம். அப்படிதான் பண்ணுவாங்க. மாயாவதியோட வேலை இதுதான், குழப்பம் தான். ஓகே, அது மாயா, அதான் மாயாவதி அவங்க பேர். மாயாவுக்கு மாயா தான் மேலே கிருஷ்ணர் மேலே, அதான் மாயாவதி. ஓகே, நிறைய விஷயங்களை குழப்பம் அவங்க தான், மாயாவதி தான். இந்த மாதிரி நாரதருக்கே இறக்கவே கூடாது இருக்குன்னா கிருஷ்ணன் எப்படி இருப்பார்? உடனே காந்தாரி சபிக்கிறாங்களாம், எதுக்குள்ள அழிஞ்சு போகலாம், எல்லாம் நாசமே தான். ஓ, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அம்மா பாவம், எல்லா குழந்தையும் இறந்து போச்சு, சரிம்மா உன் வார்த்தையை உண்மை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சரி, எப்படி இந்த எதுக்கெல்லாம் போனோம், இவங்களோட இதை யூஸ் பண்ணி இவங்களாம் போக வச்சிடலாம். அவங்க போனவங்கலாம் பெரிய நல்ல கதி. நிறைய பேர் கோலம் போயிடுவாங்க, நிறைய பேர் இந்த சொர்க்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி இவருடைய இந்த வேடனுடைய அந்த வேல்யூட அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் நினச்சி போயிடுவார். ஓகே, அதனால் அவர் வந்து இப்படிலாம் இறக்க மாட்டார். அவருக்கு இறப்பே கிடையாது, தவறு. ஏன்னா மாயாவதி அப்படி தான் பண்ணுவான். மாயாவதி படம் எடுத்தால் அப்படி தான் எடுப்பான். அப்படியே அவங்க இறக்குற மாதிரியும் கிருஷ்ணர் ஒன்றுமே இல்லை, அவர் எதையும் அவருடைய அந்த ஆன்மா அது வேற, அது வேறன்னு சொல்றது உடனே புரிஞ்சு கொடுத்து மாயாவதி. ஓகே, வைஷ்ணவாச்சாரியர் உருவமே இல்லைங்கிறது இம்பர்சனலிஸ்ட். மாயாவதி என்ன சொல்லுவாங்கன்னா, அது அருவாதிகள், அது அருவாதிகள். மாயாவதி என்ன சொல்லுவாங்கன்னா, உருவம் இருக்கு, நம்ம அந்த உருவம் ஆயிடலாம், நம்ம கிருஷ்ணர் ஆகிடலாம். இவ்வளோ நாள் நான் குருவா சிஷ்யராக இருந்தேன், நீ நான் குருவாயிடுவேன் இந்த மாதிரி. ஓகே, குருவுக்கு மரியாதை கிடையாது அங்கெல்லாம். அவங்களுக்கு குரு ஆகிடும், அவங்களுக்கு கிருஷ்ணன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி. மெட்டீரியல் வேலை இருந்தாலும் சச்சிதானந்தம். ஆமாம், பியூர் டிவோட்டிஸே ஈஹாயச ஹரே தாசே கர்மனா மனசாகிரா நிக்கிலாசிய அபிவஸ்தாஸ்து ஜீவன் முக்தச உச்சதே. ஜீவன் முக்தி அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய உடல் வந்து பௌதிகம் கிடையாது, ஆன்மீகம். அவங்களுடைய கர்மா மனசு வாசம் எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் அர்ப்பணித்தவங்க ஜீவன் முக்தா. அவங்களுடைய உடலையும் பௌதிகம் கிடையாது. அப்புறம் பகவானுடைய உடல் எப்படி பௌதியமாக இருக்கும்? சரிங்களா, ஜீவகோஸ்வாமி சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதனால் பகவானுடைய உடல் வந்து அவர் வந்து உடலை விடுறதா நம்ம இது மாதிரி கிடையாது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறோம்? டெத் டே சொல்கிறோமா, என்ன சொல்கிறோம்? பர்த்டே சொல்கிறோமா, டெத் டே எப்படி சொல்கிறோம்? நம்ம அப்பியரன்ஸ் டே, டிஸ்அப்பியரன்ஸ், கரெக்டாக அப்படி தான் சொல்கிறோம். அப்புறம் எப்படி கிருஷ்ணா வந்து டை ஆவார்? கிருஷ்ணா வில் நெவர் டை. கிருஷ்ணா ஆல்சோ அப்பியர், டிஸ்அப்பியர். சன் அப்பியர், டிஸ்அப்பியர். அப்போ என்ன அர்த்தம்? சன் இஸ் ஆல்வேஸ் தேர். எப்பயுமே சூரியன் இருக்காரு, இப்போ அப்பியர் ஆகுது, அப்புறம் டிஸ்அப்பியர் ஆகுது, ஈவினிங் டிஸ்அப்பியர் ஆகுது, திருப்பி மார்னிங் அப்பியர் ஆகுது, அவ்வளோதான். அதே மாதிரி பகவான் வந்து 864 கோடி வருஷங்களுக்கு ஒருக்கா வந்துட்டே இருப்பார். நம்ம விஷனை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவர் வந்து இறக்கல, ஆக்சுவலாக டிஸ்அப்பியர். ஓகே, கல்கி அவதாரம், இதெல்லாம் வந்து அவதாரம். கிருஷ்ணரே சொந்தமாக வர்றது தான் இப்போ வந்துட்டு போனது. புரியுதா? நம்ம எவ்வளோ முக்கியமான தரத்தில் இருக்க பாருங்க. 864 கோடி வருடங்களில் நம்ம நிறைய பறவை பறந்து வந்துட்டோம். அதில் வந்து கடைசி 51 அந்த மிடில் மதியம், கரெக்டாக காலையில் மதியம் கரெக்டாக மிடில், அதில் கிருஷ்ணர் வர்றாரு. ஐயா, அதுக்கு முன்னாலாம் கிடையவே கிடையாது கிருஷ்ணர். பிரம்மாவுடைய ஸ்டார்டிங்லேன்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி வருஷம் போயிடுச்சு, 230 கோடி வருஷம் போயிடுச்சு. இதுவரையும் வரல கிருஷ்ணர், 215 கோடி. இப்போ தான் கிருஷ்ணர் வந்திருக்கார் 5000 வருஷத்துக்கு முன்னால். கிருஷ்ணர் வந்தவொடனே 5000 வருஷத்துக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டான். அதுக்கடுத்து பிரபாதம் வந்திருக்கார். இந்த மாதிரி முக்கியமான தரத்தில் நம்ம இருக்கோம். ஓகே, இதுக்கடுத்து கிருஷ்ணர் இப்போ இந்த பிரம்மாவுடைய டே ஃபுல்லாக வரமாட்டார். இதுக்கப்புறம் எப்போ வருவார்னா, இந்த 215 கோடி போய் இன்னொரு 430 கோடி வருடங்கள் போனால் தான் நாளைக்கு வரும். அப்புறம் திருப்பி 200. அப்போ என்ன அர்த்தம்னா 864 கோடி போனால் தான் திருப்பி வருவார். புரியுதுங்களா? அதான் போட்டுருக்கு 864 crore இயர், 864 கோடி வருஷம் போனவர் தான் திருப்பி கிருஷ்ணா வருவார். ஆமாம், திருப்பி கிருஷ்ணர். கல்கி அவதாரம்லாம் வந்து எப்படின்னா யுகாவதாரம். நான் சொன்னேன்ல, யுகாவதாரம், குணாவதாரம், புருஷாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தாவதாரம், சத்யாவைசாவதாரம், 6 அவதாரம். இந்த 6 அவதாரம் வந்து நிறைய பேர் வருவாங்க. புருஷாவதாரம் 3 இருக்கா, லீலாவதாரம் ஏகப்பட்ட லீலாவதாரம், ராமலீலா இந்த மாதிரி ஏகப்பட்ட லீலாவதாரம், குணாவதாரம் 3, கரெக்டா?
பிரம்மா விஷ்ணு சிவா. அதே மாதிரி சக்தி அவதாரம் எண்ணவே முடியாது. மன்வந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுவில் எத்தனை பண்ணணும் பாருங்கள். பிரம்மாவுடைய ஒரு நாளில் 14, ஒரு மாதம் 420, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பாருங்கள். அப்படியே கணக்கு பண்ணி எவ்வளோ வரும் பாருங்கள். ஏகப்பட்ட அவதாரம், அவ்வளோ மன்வந்த அவதாரம் வரும். இந்த மாதிரி கடல் அலைகள் மாதிரி அவதாரம் இல்லையா. ஆனால் கிருஷ்ணர் மொத்தமாக இப்போ வந்தார். ஸ்வயம் பகவான் அவர் வந்தது இப்போ. கல்கி அவதாரம் ஒன்லி இன்கார்னேஷன். ஆனால் கிருஷ்ணரே வந்தது இப்போ வந்திருக்கார். அதுதான் பகவத். புரியுதா உங்களுக்கு? ஓகே, 9 படிக்கணும். ஓகே, ஆர்வம் படிக்கணும். அக்ஷய மாதாஜியா. ஓகே, அக்ஷய மாதாஜி படிங்க. 9 எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. அக்ஷய மாதாஜி படிச்சு நீங்கள் படிக்கிறீங்களா? 9 படிக்கணும். யஸ்மான சம்பதோ ராஜம் நானா பிராணா குலம் பிரஜா ஆசன் சபத்னா விஜயோ லோகஸ்தாயத் அனுக்கிரஹாத். மொழிபெயர்ப்பு கொள்கையை வழங்கிய தேவத்திராசர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அவரிடமிருந்துதான் நம்முடைய ராஜபோக வாழ்வு, நல்ல மனைவிகள், உயிர்கள், சந்ததியினர், பிரஜைகள், ஆளும் சக்தி, எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் எதிர்காலத்தில் உயர் கிரகங்களில் வாழும் சக்தி, வசதி ஆகிய அனைத்தும் சாத்தியமாகின்றன. நம் மீதான அவர் தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணமாகும். பொருள்: நல்ல மனைவி, நல்ல வீடு, போதுமான நிலம், நல்ல குழந்தைகள், செல்வ சிறப்புள்ள குடும்பங்களுடனான உறவு, எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவையும், புண்ணிய செயல்களால் அடையப்படும் சொர்க்கலோக வாழ்வு ஆகியவையும் பௌதிக செழுமை எனப்படுகின்றன. விபசனைகள் கிடைப்பதற்கு ஒருவரது கடின உழைப்பு அல்லது நேர்மையான வழிகள் மட்டுமல்லாமல் பகவானின் கருணையும் காரணமாகும். ஒருவரது சொந்த முயற்சியால் அடையப்படும் செழுமையும் பகவானின் கருணையே சார்ந்ததாக உள்ளது. சுய முயற்சியுடன் பகவானின் அருளும் வேண்டும். சுய முயற்சியுடன் பகவானின் அருளும் வேண்டும். பகவானின் அருளிந்து சுய உழைப்பால் மட்டுமே யாராலும் வெற்றி அடைய முடியாது. ஓகே மேடம், போதும் மேடம். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ பிரபு. ஆரம்பம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கல்வ மனிதன் பகவானின் அருளில் நம்பிக்கை கொள்ளாமல் சுய முயற்சியில் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறான். இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு சன்னியாசியும் கூட சிகாகோ நகரத்தில் சொற்பொழிவாற்றும் பொழுது பரமபுருஷரின் அருளை மறுத்தே பேசினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் காண்பதைப் போல் வெற்றியளிப்பதற்குரிய இறுதியான அனுமதி பகவானின் கரங்களில் உள்ளது. இதுவே வேத முடிவாகும். யுதிஷ்டிர மகாராஜன் தனது சொந்த வெற்றிக்கு பகவானின் அருளே காரணம் என்பதை ஒப்புக்கொள்கிறார். எனவே மிக சிறந்த அரசரும் பகவத் பக்தருமான யுதிஷ்டிரரின் அடிச்சுவடுகளை பற்றி வாழ்வை பூரண வெற்றி உடையதாக செய்து கொள்ள வேண்டும். பகவானின் அனுமதியின்றி ஒருவரால் வெற்றி பெற இயலுமானால் நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வி அடைய மாட்டார். மிக சிறந்த மருத்துவர் ஒருவர் மிகவும் முன்னேற்றமான சிகிச்சை முறையால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே ஆச்சரியப்படும் வகையில் நோய் குணமாகி விடுகிறது. எனவே நல்லதோ கெட்டதோ எல்லா செயல்களுக்கும் பகவானின் அனுமதிதான் உடனடியான காரணமாகும். ஒருவன் தான் அடைந்துள்ள வெற்றிகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதான் கிரேட்ஃபுல்னஸ். பகவானுக்கு நன்றி செலுத்தணும். பகவானுடைய கருணை இல்லாமல் ஒருத்தரால் வெற்றி அடைய முடியாது. நம்ம வீட்டில் போட்டுக்கணும். ஸோ அதனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா பகவானுடைய அருள்னால தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாட்டியவாதி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட முயற்சியில் எல்லாம் நடக்குதுன்றாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம பகவானுடைய கருணையை நம்பி பக்தர்கள் இருக்காங்க. பக்தருடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, அது பகவானுடைய கருணையில் தான் நடக்குது. ஓகே, கஷ்டம் இருந்தாலும் பகவான் தான் கருணை தான் கொடுத்துருக்காரு. அது புரிஞ்சுக்கணும். 10 படிக்கலாம். கலாவதி மாதாஜி படிங்க. 10. ஹரே கிருஷ்ணா. பஷ்யோ உத்பதான் நரவ்யாக்ரா திவ்யா பௌமான் சதைக்கிகான் தாரணான் சம்சதோதிராதுராத் பயம் நோ புத்திமோகனம். படிங்க.
மொழிபெயர்ப்பு. ஒரு புலியின் படத்தை போன்றவனை. உயிர் கிரகங்களின் ஆதிக்கத்தினாலும் பூமியில் விளையும் பிரதிபலன்களாலும் மற்றும் உடலால் விளையும் துன்பங்களாலும் எத்தனை இன்னல்கள் விளைந்துள்ளன பார். இவை அனைத்தும் வெகு விரைவில் நம் புத்தியை கெடுத்து ஆபத்தை விளைவிக்கப் போகும் கெட்ட சகுனங்கள் ஆகும். பொருளுரை. ஒருவன் உயர் கிரகங்களின் ஆதிக்கம், பூமியில் விளையும் பிரதிபலன்கள் மற்றும் உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பங்கள் ஆகிய மூவகை துன்பங்கள் அதிகரித்திருப்பதற்கு பௌதிகமான நாகரீக முன்னேற்றமே காரணம். உயர் கிரகங்களின் ஆதிக்கத்தினால் அதிக வெப்பம், குளிர், மழை அல்லது வறட்சி மற்றும் இவற்றின் பின் விளைவுகளான உணவு பஞ்சம் மற்றும் தொற்று நோய் போன்ற பல துன்பங்கள் உண்டாகின்றன. இவற்றின் மொத்த பலனாக உடல் துன்பமும் மனக்லேசமும் விளைகின்றன. பௌதீக விஞ்ஞான முன்னேற்றத்தால் இந்த மூன்று வகை துன்பங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இத்துன்பங்கள் பகவானின் ஆணைப்படி இயங்கும் மாயா சக்தியினால் அளிக்கப்படும் தண்டனைகளே ஆகும். எனவே பக்தி தொண்டால் பகவானிடம் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இது மனித கடமைகளை நிறைவேற்றுவதில் நமக்கு ஏற்படும் தொல்லைகளை ஆற்றிவிடும். ஆனால் கடவுளின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாத அசுரர்கள் இந்த மூவகை துன்பங்களை தடுப்பதற்கு சொந்த திட்டங்களை தீட்டுகின்றனர். இதனால் எப்பொழுதும் அவர்கள் தோல்வியையே சந்திக்கின்றனர். எனவே ஜடசக்தியின் பிரதிபலன்களை ஒருபோதும் புத்தி கொள்ள முடியாது என்று பகவத்கீதை 7:14 தெளிவாக கூறுகிறது. ஆனால் பக்தியுடன் பகவானிடம் முழுமையாக சரணடைபவரால் அவற்றை சுலபமாக வென்றுவிட முடியும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீகா 3-4 மிசரிஸ். இது மூணுமே வந்து கவுண்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யார்? சயின்டிஸ்ட், டிமான்ஸ். பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இதை ஏற்றுக்க, பகவானுடைய கருணைன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. இவங்க பகவானுடைய கருணையெல்லாம் இது கொள்ள முடியும். இது பௌத்தியில் பிஜி 7.14 என்னது? தெய்வீக சோனமையா? ஆமாம், அது தெய்வீக உணமயி மம மாயா துரத்தையா மாமியே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்ததே. பகவானுடைய கருணையினால் இந்த மாயை வெல்ல முடியும். இந்த 3 தூரங்களிலிருந்து வெளியே வர முடியும். ஓகே, சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷ் படிக்கலாம். 11 படிக்கிறோம். ஓரக்ஷி பாகவதோ மஹ்யம் பாகவோ ஸ்புரந்தி அங்க புனః புனः ஏபதோஷாபி ஹிருதயே ஆராதஷ்யந்தி விப்ரியம். Translation. The left side of my body, my thighs, arms and eyes are all quivering again and again. I am having heart palpitations due to fear. All this indicates undesirable happening. Purpose. Material existence is full of undesirable. Things we do not want are forced upon us by some superior energy, and we do not see that these undesirables are under the grip of the 3 modes of material nature. When a man's eyes, arms and thighs all quiver constantly, one must know that something is going to happen which is undesirable. These undesirables are compared to fire in a forest. No one goes into the forest to set fire, but fires automatically take place in the forest, creating inconceivable calamities for the living beings of the forest. Such a fire cannot be extinguished by any human efforts. The fire can be extinguished only by the mercy of the Lord, who sends clouds to pour water on the forest. Similarly, undesirable happenings in life cannot be settled by any number of plans. Such miseries can be removed only by the mercy of the Lord, who sends his bona fide representatives to enlighten human beings and thus save them from all calamities. Thank you, bro. இப்படி வருதான், ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி வருதான் துன்பங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம இந்த உலகம் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஓகே, அதை எப்படி தான் போக்க முடியும்? ஃபாரஸ்ட் ஃபயரை மழை வந்து பெஞ்சாதான் அந்த தீ வந்து அலையும். ரைட்டா? இது வந்து ஏமோனா துர்மதி ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு இருக்கு. அது பக்திவன் தங்கள் பாடு.
இதில் ஃபஸ்ட்டில் என்ன பாருங்க, ஏமானா தர்மதி சம்சார வீதோரே ஒடியாச்சினுஹாமி तव निज जाना कोनो महाजाने तव निज जाना कोनो महाजाने पाताइया दिले तो मी मोनो धर्मदि संसार भीतरे ஒடியா ஆச்சினுஹாமி. பாருங்க, என்னுடைய மனது வந்து இந்த பௌதிக உலகத்தில் எனக்கு வந்துருச்சு. பாலா போன மனசுனால இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய தூய்மையான பக்தரை அனுப்பிச்சு என்னைய காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகே, எவ்வளோ அருமையாக இருக்கும். அதெல்லாம் இது வருதா, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி வருது. சம்சார தாவா நலலித லோகா கானாயா அது அந்த பாட்டில் தான் பண்ணுறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி வருது பிரச்சனைகள். ஓகே, அது அணைக்கிறது மேகங்கள் கருணை வந்து அது மாதிரி வந்து மழை பெஞ்சதான் உண்டு, இல்லை முடியாது. நீங்கள் எதுக்கு சொல்லுங்க பிரபு? சம்சாரம். ஓகே, ஸோ அதனால் மனிதனுடைய எஃபர்ட்ஸ்னால் இது முடியாது. பகவானுடைய கருணையினால ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்தால் தான் இதை அணைக்க முடியும். ஓகே, சரோஜா மாதாஜி படிங்க 12. ஹரே ஓகே. சிவை சௌத்யந்தமாதித்யம் அபிரௌதி அனலானனா மாமங்கா சாரமேயோயம் அபிரேபதி அபிருவத். அந்த பெண் அதை எப்படி அழுது கொண்டு நெருப்பை கக்குகிறது, இந்த நான் எப்படி என்னை பார்த்து பயமில்லாமல் குறைக்கிறது என்பதை பார். அவை சமீபத்தில் நிகழப்போகும் விரும்பத்தகாத ஒன்றை சுட்டி காட்டும் சில கெட்ட சகுனங்களாகும். லெஃப்ட் சைடு வந்து ஆனா சொல்லுங்க மாதாஜி. நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணினேன், என்னோட பேர் வரலையா பிரபு? அது மாறி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? மாறி மாறி வந்துச்சு மாதாஜி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வம் போட்டிருக்காரு, எப்படி வருதுன்னு தெரியல. அது மாறி போயிட்டு வராங்களா அப்படின்னு தெரியல. மாறி மாறி வந்துச்சு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி, எனக்கு தெரியவே இல்லை யார் ஜாயின் பண்ணாங்கன்னு. ஓ, நடுவில் வெளியே போயிடுங்களா? ஓ, மாறிடுமா அது? ஓகே ஓகே, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன ஜூம்னா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லிடுங்க, இனிமேல் நான் உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்றேன். எனக்கு சொன்னாலும் தெரியல, தெரியாது யார் வந்தாங்கன்னு தெரிய மாட்டேது. ஓ, அதான் கேட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த லைனில் அப்படியே வர்றீங்க, வரிசையாக வந்துட்டு நீங்கள் சந்தோஷ் படுறதுக்கு அப்புறம் வர்றீங்க. அதனால சரி, நான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். அப்படியா? நீங்கள் முதல்ல இருந்தீங்க, இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டீங்க. அப்படியே மாறி மாதாஜி வந்து வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது சரி சரி ஆல்பட்டிகள் ஆடுறதுல ஒரு தான் என்ன டவுட். சரி, அதெல்லாம் இல்லை, முதல்ல ஜாயின் ஆனது வரும் மாறுது. கரெக்ட் கரெக்ட் மாறுது. ஓ, மாறிடுச்சு. லாஸ்ட் வந்துச்சு. சரி ஓகே ஓகே மாதாஜி, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடலாம். சரி மாதாஜி, அப்புறம் உங்களை கூப்பிட்றேன். ஓகே, லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் படிங்க 13. லக்ஷ்மி மாதாஜி. ஹரி சஸ்தாதுமந்தி மாம் சவ்யம் दक्षिणा पशवो परे वाहां च पुरुष व्याघ्रा लक्ष्ये रुदतो मम. படிங்க. மனிதனின் துணியான பீமசேனா இப்பொழுது பசுவை போன்று உபயோகமுள்ள மிருகங்களிடம் புறமோடு என்னை கடந்து செல்கின்றன. கழுதைகளை போன்ற தாழ்ந்த மிருகங்கள் என்னை வலம் வருகின்றன. என்னை கண்டுகள் ஏன் குதிரைகள் அழுகை போல் காணப்படுகின்றன. எல்லாம் இப்போ இந்த மாதிரி கெட்டது மனிதர்கள் லெஃப்ட் சைடு துடிச்சா கெட்டது. கரெக்டா? அதான் சொல்ல ஈஸ்வராஜ். லெஃப்ட் சைடு இது டை, ஆமு, ஐஸு எல்லாமே லெஃப்ட் சைடு துடிச்சா கெட்டது. இது மேன்க்கு, உமனுக்கு வந்து ரைட் சைடு நினைக்கிறேன். இந்த மாதிரி சகனங்கள் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. இது ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே
ஓகே ஈஸ்வரி இது விவேக் பருவ படிக்கணும். விவேக் பருவ படிங்க. மிருத்யோதித தூதா கபோதா அயம் உலோகா கம்பயன் மனஹ பிரத்யுலோகா ச குஹவானை விஸ்வம் வை சூன்யம் இச்சதா. படிங்க பிரபு. Thus he, the speaker is like a messenger of death. The shrieks of the owls and the rival crows make my heart tremble. It appears that they want to make a void of the whole universe. ஸோ இந்த மாதிரி அறிவுலாம் வருது. ஓகே பீஜன்னா பறவை தானே, இது அந்த பறவை தானே, புறா. இந்த மாதிரி அவர் சொல்ல ஒரு அனிமல் பேர்ட்ஸை பார்த்துட்டு அவர் சொல்றாரு. இப்போ 15 ஹரிஹரன் படிங்க பிரபு. धूम्रादिशा परिदयाः कंपते भो सहाद्रिभिः निर्गादाश महांस्तादा साकं शासनयितुनिभिः. Sky. Throbbing just here, the cloudless thunder and see the birds from the view. ஸோ இந்த மாதிரி பல சகனங்களை பார்க்குறார். அது போதே தோணுதுன்னா கிறிஸ்தரிங்க இல்லை அப்படிங்கிறத அவர் தோணும். ஓகே ஓகே ஈஸ்வரி மதத்தை படிங்க. 16 वायुर्वाति खरस्पर्शो तजसा विश्वजंस्तमः आश्रुवर्षन्ति जलदा विभस्तं इव सर्वदा. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வேகமாக வீசும் காற்று மண்ணை வாரி அடித்து இருளடச் செய்கிறது. எல்லா இடங்களிலும் மேகங்கள் மழையை பொழிந்து ரத்தம் சிந்தச் செய்யும் நாசத்தை விளைவிக்கின்றன. தேங்க்யூ மேதாஜி. பாருங்க ரத்த மழை பெய்யுது. இப்போ கொஞ்ச நாள் மேலே அந்த கண்ட படக்கும் போது அந்த ஆயில்லாம் ஃபீல்லாம் இது பண்ணி அந்த கருப்பு மழை ஏதோ சொன்னாங்க. அந்த புகை அப்படி ஆயில்லாம் ஆயிலே மழை பெஞ்சுதான், கருப்பாக இருந்தது எல்லாம், கார் மேலாம் கருப்பாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெஞ்சுதான். ரஷ்யாலையும் ஈரான்லையும் அந்த மாதிரி நடந்ததான். சண்டேல யுக்ரைன் அங்கே வந்து தாக்கலாம், இவன் இப்படி தாக்கலாம், அமெரிக்கா தாக்கலாம், அப்படி மாதிரி வந்து சொல்கிறான். அது மாதிரி இப்போ ரத்த மழை பெய்துட்டான். ஓகே 17 சரோஜா மாதாஜி படிங்க. 17 ஓகே. சூரியம் ஹத பிரபம் பஷ்ய கிரஹமர்தம் மிதோ த்வி சசங்குலை பூதகனை ஜலிதே இவ ரோதசி. சூரிய கதிர்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று சண்டை செய்வதாக காணப்படுகிறது. குழம்பிய ஜீவராசிகள் எரிவது போலும் அழுவது போலும் காணப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கு. ஓகே அவருக்கு பார்க்கறது எல்லாமே தவறா போடுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப 18 பிரபு படிங்க பிரபு. நத்யோ நதாஷா சுபிதா சராம்சி சமனாம்சி நாஜ்வலதி அக்னிர ஆகேன காலோயம் கிம் விதாஸ்யதி. மொழிபெயர்ப்பு. நதிகள், உபநதிகள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மனம் ஆகிய அனைத்தும் கலங்கியுள்ளன. நெய்யினால் அக்னி ஜொலிக்கவில்லை. என்ன அசாதாரணமான நேரம் இது, என்ன நடக்கப் போகிறதோ. இனிமே இன்னும் கேட்கிறாரு. ஓகே எல்லாம் கொதிப்போட இருக்கு. நதிகள்லாம் கடல்ல நதிகள் கொதிப்பாரு. ஓகே இந்த மாதிரி பார்க்குறாரு. அடுத்தது மாதாஜி படிங்க. நா பிபந்தி சனம் வத்ஸா நா துஹ்யந்தி சமாதரா ருதந்தி அஸ்ருமுகா காவோ நா ஹ்ருஷ்யந்தி ருஷபா வ்ரஜே. ஹரே கிருஷ்ணா. கன்றுகள் பசுக்களின்
பசுக்களும் பால் கறக்கவில்லை. அவை கண்களில் நீர்மல்க அழுது கொண்டு நிற்கின்றன. மேலும் காளைகளும் மேய்ப்பு நிலங்களில் இன்பம் காணவில்லை. பசுக்களும் அழுதுகிட்டே இருக்கான். இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது இப்போ கலியுகத்தில். ஆனால் இஸ்கானில் வந்து பசுக்கள் அழுகலை. ஆக்சுவலாக மற்ற இடத்துல பசுக்களும் அழுகு. கண்ணுக்குட்டியை உடனே பிரிச்சுருவாங்க. நிறைய குணப்பட்டான். ஓகே, இந்த பால்லாம் பாவம் தான் என்ன பண்ணுறது. அந்த மாதிரி கோசாலை இன்னும் இல்லை, இனிமே தான் வரும். இனிமே தான் வரும். வருன்றாங்க, இப்போ தெரியாது. வரும். ஓகே, ஏழாம்பா எங்கே தான் அங்கே இருக்கலாம். உள்ளதான், எல்லாமே உள்ளதான், வேற எங்கேயும் கிடையாது. 20 படிக்கலாம். மாதாஜி படி, ஹரிபிரியா மாதாஜி படிங்க. दैवतानि रुदन्ति भा विद्यन्ति हि उच्चलन्ति च इमे जनपदा ग्रामा पुरोध्यानाकराष्टमः भ्रष्टशियो निरानन्दा किमगं दर्शयन्ति न. पढ़िए माताजी. Translation: The deities seem to be crying in the temple, lamenting and force-fighting. They seem about to leave. All the cities, villages, towns, gardens, mines, and heritages are now devoid of beauty and bereft of all happiness. I do not know what sort of calamities are now awaiting us. யூரிஷா மகாராஜா ரொம்ப பெரிய மீன்ஸ் பயாஸ் பர்சன்லாம் அவருக்கு தெரியுது. டீட்டெயிலாக அழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியுது. ஓகே, நமக்காக தெரியுதா? அவ்வளோ பெரிய அவ்வளோ ஓகே மிகப்பெரிய மனிதன். 21 2 ஸ்லோகம் படிக்கலாம், பாடிடலாம். ஓகே, அக்ஷய மாதாஜி படிங்க. 21 मन्युयेते महोत्पातै 21 माताजी. नूनं बहवतः पदैः अनन्यपुरुषा शिवे हिनावोर्हत सौभगा. மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? அக்ஷயா மாதாஜி 21 இருக்கல. ஓகே, ஆர்வம் பிரபு கேக்குதா? படிங்க 21 படிங்க. மொழிபெயர்ப்பு. இந்த மண்ணுலக குழப்பங்கள் எல்லாம் உலகின் நல்லதிர்ஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டிக்காட்டப்படுவதாக நான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரை பாத தோடுகளால் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இந்நிலை நீடிக்காது என்பதை இந்த அறிகுறிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அவர் தெரிஞ்சிச்சு கிருஷ்ணர் வந்து போயிட்டாரு. ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, ஓகே. இப்போ 22 அக்ஷயா மாதாஜி படிங்க. इति चिन्तयतस्तस्य दृष्टारिष्टेन चेतसा राज्ञा प्रत्यागमत् ब्रह्मन् यदुर्या कपिद्विजः. படிங்க மாதாஜி. கிருஷ்ண பிரபு 21 தானே? ஆமா 21 கரெக்ட். மொழிபெயர்ப்பு 22 சாரி 22 பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஸ்தாபகாச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிராமணரான ஸ்கந்தகரே, அச்சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட ஸ்தலங்களைக் கண்டு திருஷ்ட மகாராஜன் நமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் எதுபுரியில் இருந்து, அதாவது துவாரகையில் இருந்து அர்ஜுனன் திரும்பி வந்தார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ. 23 படிங்க. ஸ்வேதா மாதாஜி படிங்க. 23 தம் பாலயோ நிபதிதம் அயதாபூர்வமாதுரம் அதோவதனம் அப்தினம் அப்வித்துன் சுஜந்தம் நயனாம் அப்ஜயஹ. அவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய பொழுது அவரது சோகம் சுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். அவரது சிரம் தாழ்ந்திருந்தது. அவரது தாமரை கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. இந்த மாதிரி அர்ஜுனரும் சோகமா இருக்கிறாரு. ஓகே, ரொம்ப சோகமா இருக்கிறார் அர்ஜுனர். யூஸ்வல் புரிஞ்சிருச்சு கிருஷ்ணர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. 24 கலாஜ மாதாஜி படிக்கிறீங்களா? விலோக்யா உத்விகா ஹிருதயோ விச்சாயம் அனுஜம் நிருபஹ पृच्छति स्म शूरन्मध्ये
संस्मरन् नारदेरिदम् மன வருத்தத்தினால் அர்ஜுனனின் பொழிவிழந்த தோற்றத்தை கண்ட அரசர் யுதிஷ்டர் நாரத முனியின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுக்கிடையே இருந்த அவரிடம் வினவினார். ஓகே, நாரதர் சொன்ன குறிப்பு வச்சு புரிஞ்சுட்டார். ஓகே, 25 படிக்கலாம். லட்சுமி மகாராஜ் படிங்க 25. யுதிஷ்ட வாச்சா கச்சிதான் ஆனர்த்தா பூர்யம் ந ஸ்வஜனா சுகமாசதே மதுபோஜா தசார்ஹாசா சாத்வதா அந்தக்கா விஷ்ணயः. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், அன்புள்ள சகோதரனை மது போதுன மற்றும் எதிர்வரும் உறுப்பினர்கள் போன்ற நமது நண்பர்களும் உறவினர்களும் அவர்களது நாட்களை மதிக்குமாறு கழித்து வருகின்றனரா என்று தயவு செய்து என்னிடம் கூறுவோம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. கடைசி கேட்டார் அர்ஜுன்கிட்ட, எல்லாருமே நல்லா இருக்காங்களா கேட்குறாரு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். படிச்சாங்களே மகாராஜ், படிச்சிங்களா நீங்கள்? படிச்சாங்க, எல்லாரும் படிச்சாச்சு. ரூமில் ஹரணி படிக்கல, ஏதோ பண்ணிட்டு படிக்கல. ஓகே, நீ படிக்கணுமா? 25 வரையும் பார்த்துக்கோ. ஓகே, 26 பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் பார்த்துருவோம். ஏன்னா சின்ன சின்னதாக வந்துச்சு. எல்லாமே 2 விட்டு படிச்சிட்டோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கலாம், எல்லாம் முடிச்சுக்கலாம். கிளாஸை முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ரத யாத்திரை. யாரெல்லாம் முடிந்த வந்துடுங்க ரத யாத்திரைக்கு, அங்கே மீட் பண்ணலாம். நீங்கள் வரீங்களா ரத யாத்திரை? தெரியல, அம்மா வராங்களா? அம்மாவெல்லாம் கூட்டுவாங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரத யாத்திரை இங்கே கீழ்கட்டில் கூட்டு வந்தீங்களா அம்மாவை? மேரேஜுக்கு முன்னால் மயிலாப்பூர்ல இல்ல இங்க கீழ்கட்டில் கொடுத்தாங்கல்ல, பொய் சொல்லி. அதுக்கு பொய் சொல்லி கொடுத்தீங்க வீட்டுல. கரெக்டா? அப்ப மேரேஜ் ஆகல? இல்ல மேரேஜ் ஆகல. கரெக்ட். ஓகே, சரி பண்றாங்க நெக்ஸ்ட் வீக். ஓகே, இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். எல்லா வயசும் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. अनुकोटि वैष्णव की रामाचल हरिदास ठाकुर की शीला प्रभुपाद की निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण. थैंक यू माता जी. हरे कृष्ण माता जी.